ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸலோட பேசிக் கான்செப்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உங்களோட கர்சரை இந்த ஸ்டார்ட் மெனு கிட்ட கொண்டு போயிட்டு ஸோ இங்கே எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் காமிக்கல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள் EXCEL அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுமே நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ஹோம், நியூ, ஓப்பன். ஓகே, இது வந்து நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிஸ்லேயும் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் ஹோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா blank ஒர்க் புக், வெல்கம் டு எக்ஸல், ஃபார்முலா டியூட்டோரியல், இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சிமிலராக நமக்கு நியூலேயும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் ஓப்பன்லேயும் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஓப்பன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எதுனா ஒரு ஒர்க் எக்ஸல் வந்து ஒர்க் பண்ணியிருந்தோன்னா அது வந்து நமக்கு இங்கே காமிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இந்த ஒரு blank ஒர்க் புக்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஃபைன். இப்போ நம்ம ஒரு ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே இந்த டாப் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, டாப் பார்ட், இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு நம்மளோட டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் இங்கே அப்சர்வ் பண்ணிங்கன்னா, இந்த புக் 1 எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த ஒர்க் புக்கோட நேம். ஸோ நம்ம இந்த ஒர்க் புக்கோட நேமை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம், இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் அஸ். ஸோ எங்கே சேவ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பிசியில் தான் நான் போயிட்டு சேவ் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸல் வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, டெமோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் சேவ் குடுத்தேன்னா, இங்கே அப்சர்வ் பண்ணீங்கன்னா, அந்த புக் 1 எக்ஸல் அப்படிங்கிறது நமக்கு இங்கே டெமோ அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நமக்கு டைட்டில் பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதுக்கு கீழ இருக்கிறது இது, இந்த பார்ட்ட வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ரிப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ஃபைல், இன்சர்ட், லைக் ஹோம், பேஜ் லேஅவுட் அண்ட் அதுக்கு கீழ இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லலாம், கம்பைன் பண்ணத வந்து நம்ம ரிப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் இந்த ஃபைல், இன்சர்ட், பேஜ் லேஅவுட் இது தனித்தனியா இருக்கு பார்த்தீங்களா? இத நம்ம என்ன சொல்லுவோம்னா, இத வந்து நம்ம டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு டேபுக்கு கீழயும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா, கட், காப்பி, ஃபார்மேட் பெயிண்டர், பேஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் இங்கே ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஃபாண்ட் அண்ட் போல்டு வேணுமா? இல்ல இட்டாலிக் வேணுமா? இல்ல நம்ம எதனா அண்டர்லைன் பண்ணணுமா? இல்ல நமக்கு அந்த செல்லோட கலர் வந்து எப்படி இருக்கணும்? இல்ல டெக்ஸ்ட்டோட கலர் எப்படி இருக்கணும்? ஸோ சிமிலர்லி இங்க நமக்கு அலைன்மென்ட். ஸோ இது எல்லாமே நமக்கு என்னன்னா, ஹோம்ல இருக்க ஆப்ஷன்ஸ். ஸோ சிமிலர்லி இன்சர்ட்ல பார்த்தீங்கன்னா, பிவட் டேபிள், ரெக்கமெண்டட் பிவட் டேபிள்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேபுக்கு கீழ இருக்கிற ஆப்ஷன்ஸ். சரிங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பார்ட் வந்து நம்ப ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த பார்ட்ட வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் இங்கே A1 ஓகே. அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, நேம் பாக்ஸ். ஸோ இங்க இங்க நான் ஜஸ்ட் கர்சர பிளேஸ் பண்ணாலே உங்களுக்கு வருது பாருங்க, நேம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இத வந்து நம்ப நேம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபார்முலா எழுதும்போது ஸ்பேஸ் பத்தல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்ல ஹைட் ஆகுது அப்படின்னா, இங்க சைட்ல வந்து ஏரோ மார்க் இருக்கு பார்த்தீங்கன்னா, டவுன் ஏரோ மார்க். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது பெரிய டேபா வந்து வந்துரும். இல்ல பெரிய பாரா வந்து வந்துரும். நீங்க என்ன டைப் பண்ணாலும் இங்க நமக்கு கிளியரா விசிபிள் இருக்கும். சரிங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, இங்க ஷீட் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லணும், ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மாரி நம்ம நெறைய ஒர்க் ஷீட்ஸ வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படி கிரியேட் பண்றதுன்னா, இங்க பக்கத்தில பிளஸ் ஐகான் இருக்கு இல்லையா? ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஷீட்ஸ் வந்து நமக்கு இங்க கிரியேட் ஆகும். ஓகே. ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4, ஷீட் 5, ஷீட் 6, 7, 8, 9, 10 ஓகே. இந்த மாரி நம்ம நெறைய ஷீட்ஸ வந்து நம்ம இப்போ இங்க வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஷீட் 1 அப்படின்னு சொல்லிட்டு வேணாம். அத வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீநேம் பண்ணணும். ஸோ ரீநேம் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் அந்த ஷீட் மேல ஷீட் 1 அப்படிங்கிற அந்த பிளேஸ்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு, இங்க ரீநேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே. ஸோ இங்க என்ன பண்ண போறேன்னா, பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ண போறேன். சப்போஸ் எனக்கு லைக் ரைட் கிளிக் பண்ணிட்டு அத நான் ரீநேம் பண்றதுக்காக வேற எதனா மெத்தட் இருக்கான்னா, எஸ். என்ன பண்ணணும்னா, இப்போ ஷீட் 2 இல்ல ஷீட் 3 எத நீங்க ரீநேம் பண்ண போறீங்களோ, அது மேல ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஸோ டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து செலக்ட் ஆயிடும். ஸோ இங்க போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ண போறேன். அண்ட் எப்பயுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க.
இங்க நம்ம குடுக்குற நேம் வந்து இந்த ஷீட்ல ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷீட் 3 வந்து நான் டெமோனே குடுக்குறேனே. ஸோ டெமோன்னு குடுத்தா என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே. இங்க பாருங்க. என்ன வருது? மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் த நேம் இஸ் ஆல்ரெடி டேக்கன். ட்ரை எ டிஃபரண்ட் ஒன். ஓகே. ஸோ ஒரே நேம வந்து நீங்க 2 டிஃபரண்ட் ஷீட்ஸ்க்கு வந்து தர முடியாது. சப்போஸ் உங்களுக்கு ஒரே நேம் தான் வேணும் அப்படின்னா, அப்ப நீங்க வந்து ஒரு ஸ்மால் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டெமோ 1 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தீங்கன்னா, இப்போ உங்களோட ஷீட்டோட நேம் வந்து சேவ் ஆயிடும். சரியா? ஃபைன், ஃபைன். நெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த ஷீட்டுக்கு கீழ ஓகே அதாவது இந்த மொத்த ஒர்க் ஷீட் இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு கம்ப்ளீட் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே டன். இப்போ இந்த ஷீட்டுக்கு கீழ நமக்கு இங்க ரெடி அண்ட் இங்க பார்த்தீங்கன்னாக்கா, நோ மேக்ரோஸ் ஆர் கரண்ட்லி ரெக்கார்டிங் அண்ட் ஆக்சஸபிலிட்டி அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வியூஸ் இந்த பார்ட்ட வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்ட வந்து நம்ப ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெடி, மேக்ரோஸ் இது வந்து நமக்கு ஸ்டேட்டஸ் பாரோட ஒரு ஆப்ஷன்ஸ். அண்ட் அதேமாதிரி ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணால் வியூ. ஸோ இந்த வியூ என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த எக்ஸல் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி வேணும்னா நான் இதை கிளிக் பண்ணுவேன். சப்போஸ் இன்னைக்கு இதே எக்ஸலை நான் வேறு மாதிரி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள் பேஜ் லேஅவுட். ஓகே. இங்க பாருங்க 2 பேஜா வந்துருச்சு. இதுவும் இன்னமும் நான் வந்து வேற ஒரு ஃபார்மேட்ல பார்க்கணும், பிரேக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இந்த 3 ஆப்ஷன கிளிக் பண்ணா, அது வந்து நமக்கு பிரேக் பண்ணி காமிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போதைக்கு டிஃபால்ட்டா இருக்கிறதே நம்ப எடுத்துப்போம். சரிங்களா? டன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ரிப்பன்ஸ வந்து பார்த்தோம். ஸோ இப்போ ரிப்பன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னோம். எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு டைமும் எனக்கு தெரிய வேணாம் அப்படின்னா, இந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லையா? ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மொத்த ஆப்ஷன்ஸும் நமக்கு ஹைட் ஆயிடும். அண்ட் நமக்கு ஒர்க் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். இல்ல எனக்கு மறுபடியும் அது வேணும் அப்படின்னா, இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, அகைன் நான் இங்க வந்து இந்த ஏரோ மார்க்க கிளிக் பண்றதுக்கு பதில், இத வந்து நான் மறுபடியும் ஹைட் பண்ணணும்னா, ஜஸ்ட் ஏதோ ஒரு டேப கிளிக் பண்ணிட்டு, ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்க. அகைன் என்ன ஆகும், அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹைட் ஆயிடும். அகைன் அந்த ஆப்ஷன்ஸ் மறுபடியும் நமக்கு வேணாம். அகைன் ஏதோ ஒரு டேப கிளிக் பண்ணிட்டு, ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் அகைன் விசிபிள் ஆகிடும். சரிங்களா? சரி. இப்ப நம்ப இந்த ஸ்ப்ரெட்ஷீட் இல்ல எக்ஸல வந்து நம்ம எதுக்கு கத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த எக்ஸல வந்து நம்ம எதுக்கு மெயினா கத்துப்போம்னா, இப்ப இருக்கிற டே டு டே லைஃப்ல இந்த எக்ஸல நம்ம நெறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். என்னென்னத்துக்குலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓகே ரியல் டைம் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கவுண்டிங் பர்ப்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இல்ல அக்கவுண்டிங் இல்ல அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் இல்லன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ நம்ம சால்வ் பண்றதுக்கு வந்து நம்ம இந்த எக்ஸல வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லையா, நம்ம இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஃபினான்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இப்போ இந்த ஃபினான்ஷியல் மாடலிங் பர்ப்பஸ்க்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த எக்ஸல வந்து யூஸ் பண்ணுவோம். இல்ல இன்னொரு ஆப்ஷன். இந்த மாரி டேட்டா என்ட்ரீஸ் ஓகே. டேட்டா என்ட்ரிக்காக நம்ப இந்த எக்ஸல யூஸ் பண்ணுவோம். இல்லன்னா டேட்டா விஷுவலைசேஷன் ஓகே. இல்லன்னா டேட்டா அனாலிசிஸ். இப்போ பிரசன்ட்ல வந்து இதுதானே ட்ரெண்டிங்கில போயிட்டுருக்கு. டேட்டா அனாலிசிஸ். இது எல்லாத்துக்குமே வந்து லேர்ன் பண்ணா இந்த எக்ஸல் தான் வந்து நமக்கு ரொம்ப பேஸ். அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அப்கமிங் டேஸ்ல எக்ஸலோட பேசிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ் லெவல் வந்து நம்ம கத்துக்க போறோம். இப்போதைக்கு இந்த வீடியோல நம்ம இத மட்டும் பார்க்கலாம். அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நம்ப ஒவ்வொரு ஃபங்ஷன்ஸா வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம்.